Good morning. இந்த திருவிளையானது நம்மளுக்காக எஜத்தின் வர்கீஸ் அவருடைய 30வது பர்த்டே கொண்டாடுகின்றார்கள். எஜ்டன் நீங்கள் இருக்காங்களா? எனவே ஹாப்பி பர்த்டே. மற்றும் மோசஸ் மைக்கேல், எட்டன் இல்லையா குடும்பத்தினர்களும் நன்றிடுதலாக திருவிழா கொடுக்கின்றார்கள். திவாகர், நான்சி, நிதின் லியோ, Maria, Shinita, Pankaj Raj, for the good health of unity and blessing. மற்றும் John Christopher, Cynthia, Henry, Ito, குடும்பத்தினர்கள், Tanya, Elvin Rich, Linus, Jonathan, இவர்களுடைய நன்றிடுதலாக திருவிழா கொடுக்கின்றார்கள். நிதின் லியோவுடைய பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்த மரியதாஸ், ஸ்டீஃபன், மரியம்மா ஆந்தனி, லாரன்ஸ் ஸ்டீஃபன் மற்றும் கஸ்தூரி இவருடைய ஆணவனுக்காக இந்த திருவிழையை கொடுக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவன்பான சகோதர சகோதரியே, இன்று திருப்பலியில் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கையாயிருங்கள் என்று தெளிவுபடுத்துகின்றார். எதுக்காக நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? தீய செயல்களை செய்யாமல் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவர்களே, இன்று நம்முடைய நாட்டில் தீவ்ஸ், திருடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1,00,000க்கு 43 பேர் திருடர்களாக இருக்கிறார்களா 1,00,000. அப்படின்றால் இந்த நாடு எந்த நிலையில் இருக்குன்றது நம்மளுக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. அந்த நாட்டில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவர்களாக நாம் அனைவருமே எப்பொழுதுமே நல்லவர்களாக தான் இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு நம்ம எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடவுள் எப்போ நம்மளை அழைப்பார் அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம எச்சரிக்கையோடு நல்ல மனிதர்களோடு வாழும் பொழுது கடவுள் நம்மளுக்கு அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது, இல்லை நம்ம மரணம் அடையும் பொழுது நம்ம விண்ணகத்தில் போய் சேருவோம். அதனால் அதுக்கு தேவை இருக்க வரப்பு கடவுள் நம்ம தரும்படி நம் பாவனை ஏற்று ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு இந்த திருவிழில் பங்கு கொள்ளுவோம். எல்லாம் உள்ள இறைவனும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்துவார். உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவே கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் குடிந்தருள்வீராக. உம்முடைய தூய ஆவியார் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் தீர்மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறைச்சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரின் களி கூறுங்கள். நீதியுள்ளவர் அவரை புகழ்வது பொருத்தமானது. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தன் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருநூல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையினால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுறு இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள
ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால் தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்துக் கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கே புகழ். கிறிஸ்துவன்களே, ஒருவர் அவருடைய குதிரையை பிடிச்சு போயிட்டு, ஆனால் அவர் நிம்மதி என்னை இழக்கவில்லை. ஆனால் ரொம்ப கவலையும் படாமல் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தார்.
அதை பார்த்த இன்னொரு வந்து கேட்குறாரு, உங்கள் குதிரை வந்து தொழிச்சிட்டு இருக்கு, நீங்கள் வந்து வெஸ்டமே பண்ணல, எந்த கவலையும் பண்ணல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், ஆமாங்க, குதிரையெல்லாம் தொழிச்சுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த குதிரை மேலே நான் உட்காந்துருந்தேன். ஒருவேளை நான் உட்காந்துருப்ப அந்த குதிரை தொழிச்சிட்டு இருந்தா நானும் தொழிச்சிருப்பேன் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்து நண்பர்களே, இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த குதிரை தொழிச்ச மாதிரி நம்மள்கிட்ட இருக்க நல்ல குணங்கள்லாம் தொழிச்சிட்டு. இன்றைக்கி ஒரு சர்வே நான் பார்த்துட்டு இருந்தேன், இந்தியாவில் வந்து எத்தனை திருடர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது. 42%, 9.9% அவ்வளோ திருடர்கள் இருக்காங்க. அப்போது ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி. இது வந்து சர்வே வந்து 2020 இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கும். எந்த ஸ்டேட் வந்து ரொம்ப பயங்கர திருடர்கள் இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்ட்டு லிஸ்ட்டில் போட்டிருக்கு. கிறிஸ்து நண்பர்களே, நீங்கள் வந்து ஜப்பான் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது நீங்கள் ஒரு பொருள் அது இவ்வளோ மதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு போட்டிங்கன்னா அது அங்கே தான் இருக்கும். அது யாரும் தொடவும் மாட்டாங்க. அது யாரும் வந்து அப்படி யாருன்னா அது பார்த்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கொடுத்துருவாங்க. அது யாருக்கு சேரணுமோ அவங்க தான் போய் சேரும். அப்போது பாருங்களேன், 2 நாடு நம்ம பக்கத்தில் இருக்க ஜப்பான் ஒரு சின்ன நாடு தான். அங்கே வந்து மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க, அந்த மக்கள் வந்து எப்பொழுதுமே நல்லது கூட தான் யோசிப்பாங்க. அங்கே வந்து கெட்டது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரேராக இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர், ஜப்பானில் வந்து நியூஸ் பேப்பர் போடுறாங்களே, நியூஸ் பேப்பரில் போட்டால் அந்த நியூஸ் பேப்பர் பார்க்கும் பொழுது அதில் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்கும். முழுமையாக 99% ஏதாவது பிரச்சனை, ஏதாவது தொந்தரவு அப்படின்னா ஏதோ ஒரு கார்னரில் அதை போய் தேடி நம்ம பார்க்கணுமா. ஆனால் நம்ம இந்தியாவில் பாருங்கள், நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்து பாருங்கள், டிவி சேனல் பாருங்கள், எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு திருட்டுதானம் இருக்கும், இல்லை கொலை இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நிறைய இருக்கும். அப்போது இங்கே இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து கிராபிங், ஏதாவது ஒரு பொருளை வந்து திருடிக்கணும், ஏதாவது மற்றவங்களுடைய உழைப்போ அவங்களுடைய பணமோ இல்லை பதவியோ அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய நிலைமையாக இருக்கு. அப்போது கிறிஸ்தவர்களாக இருக்க நாம் வந்து இன்று என்னுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோம்? நாமும் அந்த 42% 43% உள்ளே இருக்கிறோமா, இல்லை அதுக்கு வெளியே இருக்கிறோமா? இந்த ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இன்டலெக்சுவல் தீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து மற்றவங்களுடைய உழைப்பை வந்து திருடுறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு வந்து நற்செய்தியில் வந்து இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும்? அதாவது தன்னுடைய ஒரு வீட்டில் இருக்கும் முதலாளி வந்து எப்போ வேணாலும் வரலாம், வெளியே போயிட்டு எப்போ வேணாலும் வரலாம். வரும் பொழுது அந்த ஊழியர்கள் வந்து எப்பொழுதுமே விழிப்பாக இருந்து அந்த முதலாளி வரும் பொழுது யார் வந்து அவருக்கு தேவை இருக்கிற சேவை செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தான் அந்த பொறுப்பு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவர்களே, கடவுள் நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாரா? நீ இதுக்கு வந்து இந்த பொறுப்பில் நீ வந்து நல்லா இருக்கிற, நீ நல்ல உண்மையாக இருக்கிற, அதனால் நான் இந்த பொறுப்பு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நம்ம சொன்னால் அது செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கா அப்படின்ட்டு நம்ம யோசிக்க வேண்டும். இந்த நற்செய்தியில் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் அப்படின்ற நற்செய்தி சொல்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சில நேரத்தில் கடவுள் வந்து சில பேருக்கு வந்து நிறைய அறிவு கொடுத்துருப்பார், சில பேருக்கு பேசக்கூடிய திறமை கொடுத்துருப்பார், சில பேருக்கு வந்து பாடுறதுக்கோ மியூசிக் வாசிக்கிறதுக்கும் சில திறமைகள் கொடுத்துருப்பார். ஒருவருக்கும் ஒரு திறமைகள் கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த திறமையில் வந்து மேலே கீழே அப்படின்றது கிடையாது. கடவுள் ஒருவரையும் ஒருவருக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பார். ஆனால் கடவுள் யாருக்கு நிறைய கொடுத்துருக்காரோ அவர்கிட்ட நிறைய அவர் கணக்கேற்பார். இப்போ நான் வந்து ரொம்ப எனக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு அத்தனைக்கும் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ கணக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். யார்கிட்ட வந்து ரொம்ப ஏழ்மை தானே இருக்கோம், ரொம்ப கம்மியாக இருக்கோ அவர்கிட்ட கடவுள் வந்து நிறைய கணக்கு கேட்க மாட்டாங்க. இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கூட. சில பேர் வந்து
நான் பார்த்துருக்கேன் சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, கடவுளை நான் எப்போதுமே ஏழ்மையாக வச்சுக்கோ அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய திங்ஸ் வரும் பொழுது அவர்கள் வந்து அந்த நார்மலாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்நார்மலாக இருப்பாங்க. கிறிஸ்து நண்பர்களுடைய இன்று நம்மளுடைய கிறிஸ்து வாழ்க்கையில் வந்து எச்சரிக்கைன்றது என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது, எப்பொழுதுமே நம்ம வந்து கடவுளுக்கு சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து நல்லதை விட்டுட்டு கெட்டது ஏதாவது நம்ம செஞ்சு கொண்டு போயிட்டு இருந்தோம்னா, அதில் வந்து கடவுள் நம்மளுக்கு சொல்கிறார், நீ வந்து உன்னுடைய மனதை வந்து மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எச்சரிக்கை கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா, கடவுள் வந்து எந்த நேரத்தில் வந்தாலும் நம்மளை வந்து கூப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஜஸ்ட் 32 வயசு தான். அவர் நல்லா இருந்தார், ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவார், நிறைய நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு அந்த மஞ்சக்காமலை இருக்கிறதுனால அவர் அதை பற்றி பார்த்துக்கவே இல்லை, அவருக்கும் தெரியல. அவர் அந்த ஹெல்த்து வந்து கான்ஷியஸாக அவர் நல்லா பார்த்துக்காமல் இருந்ததுனால அவர் 32 வயசுல இருந்துட்டாங்க. கடவுள் வந்து சில நேரத்தில் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு கொடுப்பார். அது கொடுக்கும் பொழுது அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். அது எதெல்லாம் பாதுகாக்கணும்னா, வந்து நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்கணும். நம்முடைய ஆன்மா வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து அது வந்து இறைவனை நோக்கி மட்டுமே செயல்பட வேண்டும். நீங்கள் இந்த மேக்னெட் இருக்குல்ல, மேக்னெட் நீங்கள் இப்படி திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா அது எப்போவுமே நார்த் போல தான் அப்படி திரும்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய டைரக்ஷன் அட்ராக்ஷன் அந்த பக்கம் தான், நார்த் போல். அதுபோல் நம்முடைய ஆன்மா வந்து நம்ம எப்பொழுதுமே பரிசுத்தமாக வச்சுக்கணும், நம்ம எப்பொழுதுமே நல்லா பார்த்துக்கணும். ஆன்மாவுக்கு தேவை இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை, ரெண்டாவது ஜபம் மற்றும் தானமும் தர்மம். இந்த 4 விஷயங்கள் வந்து இந்த ஆன்மா எப்பொழுதுமே எதிர்பார்க்கணும். சில நேரத்தில் வந்து நம்முடைய இதயங்கள் வந்து சிலது நல்லது செய்யும், சிலது கெட்டது கூட செய்யும். நல்லது எப்போ செய்யும்னா, எதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து இதயம் வந்து பிடிச்சிக்கும். எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அது வந்து நம்ம இதயம் வந்து அது வந்து கொஞ்சம் தூரமாக வைக்கும். சில பேரை நம்மளுக்கு பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. அது வந்து இதயத்துடைய வேலை, அது அப்படி தான். ஆனால் ஆன்மா அப்படி கிடையாது. ஆன்மா வந்து எப்பொழுதுமே இறைவனை நோக்கி மட்டும்தான் இருக்கும், எப்பொழுதுமே கடவுளுக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இருக்கும். எதெல்லாம் நல்லது இருக்கோ ஆன்மா வந்து நல்லதை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு, அதுதான் மனசாட்சி நம்ம சொல்கிறோம். மனசாட்சி நம்ம ஊர்த்தோம், இது செஞ்சது நீ சரி, இது நீ செஞ்சது சரியில்லை அப்படின்னு நமக்கு எப்போது சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, அங்கே வந்து கடவுளுடைய படைப்பு, ஆன்மா வந்து கடவுளுடைய படைப்பு. கடவுள் வந்து எப்பொழுதுமே ஆன்மாவுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த ஆன்மா எப்பொழுதுமே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சில நேரத்தில் வந்து நம்முடைய செயல்கள்லாம் வந்து நமக்கு சார்ந்ததாக இருக்கும். எனக்கு வந்து திருப்தியாக இருந்தால் போதும், எனக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும். கிறிஸ்து நண்பர்களே, கடவுளுடைய ஆன்மா வந்து எப்பொழுதுமே அது ஒரு நியூட்ரல் அப்படின்வாங்க. அது எப்போதுமே பொதுவாக இருக்கும். அது எப்பொழுதுமே வந்து கடவுளுக்கு சார்ந்தது எதெல்லாம் நல்லது இருக்கோ அது மட்டுமே சிந்திக்கும், செயல்படும். கிறிஸ்தவ நண்பர்களே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சில இதெல்லாம் அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், மொபைல் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே அட்ராக்டட் தான். இன்றைக்கி வந்து ஒரு சர்வீஸ் வந்து இன்றைக்கி நாட்டில் வந்து 80% வந்து சரியாக தூங்குறதில்ல அப்படின்னு. ஏன் தூங்குறதில்லன்னு பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் இருக்கிறதால. மொபைல் இருக்கிறதுனால அது தூங்கிடுது மொபைலில். ஆனால் நம்ம தூங்காமல் மொபைலில் நோண்டிகிட்டே இருக்கோம். அது எல்லா இடத்துலையும் அந்த சில பேர் கோயிலில் வந்தால் கூட நோண்டிகிட்டே இருப்பாங்க. கிறிஸ்து நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ அடிக்டட் ஆகிருக்கிறோம் அப்படின்னா, மொபைல் இல்லாமல் நம்ம கோயிலுக்கே வர்றதில்லை இல்லையா? சில பேர் கம்யூனியன் வருவாங்க, மொபைல் இப்படி கையில் வச்சுன்னு இருப்பாங்க, இப்படி வாங்கிக்குவாங்க. கிறிஸ்து நண்பர்களே, ஆண்டவர் இயேசு வந்து இன்று நமக்கு அனைவருக்குமே தெளிவாக இருக்கு நம்மளுக்கு சொல்கிறாங்க. எது பற்றி நம்ம தெளிவாக இருக்கணும்னா, கடவுளுடைய செயல்களில் நாம் தெளிவாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து கடவுள் வந்து சில கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ராடினரி கிஃப்ட். ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாக இருப்பாங்க, ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க செய்யக்கூடிய எல்லா செயலும் வந்து அவங்களுக்கு மட்டுமே சார்ந்ததாக இருக்கும், தவிர அது வந்து கடவுளுக்கும் இல்லை திருச்சபைக்கும் எதுவும் வந்து லாபம் இருக்காது. சில இடத்துல நான் பார்க்குறேன், நெட்டில் சில இடத்துல வந்து கோயரில் இருக்கவங்கலாம் கூட அவங்க வந்து தண்ணியே வந்து புகழ்ந்துக்கிறதுக்கு மற்றவங்களாம் பாராட்டுறதுக்காக வந்து பாடுவாங்க. ஆனால் உண்மையை வந்து கடவுளை ஆராதிக்கணும் அப்படின்றத விட்டுருவாங்க. இங்கே இருக்கவங்க சொல்கிறேன் சில பேர். கிறிஸ்து நண்பர்களே,
கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமும் வந்து அது கடவுளுக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். கடவுள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வரப்பிரசாதம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு நல்ல ஒரு வசதி உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அதனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, மற்றவங்களோடு நீங்கள் வாழும் பொழுது அவருடைய தேவைகளை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கடமை உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பே பண்ணுறாங்க. எவ்வளோ பே பண்ணுறாங்க தெரியுமா? 25 ரூபா, 50 ரூபா. நான் உங்களுக்கு கேட்பேன், என்ன உங்களுக்கு சேலரி வருங்க? 20,000 ரூபா, 30,000 ரூபா அப்படின்னு. அப்போது 10% வந்து திருச்சபை வந்து உங்களுக்கு கேட்குது. ஆனால் திருச்சபை சொல்கிறதில்ல, அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், சந்தா கொடுக்குறோமே, அதோடைய பொருள் என்ன தெரியுமா? கடவுள் வந்து எனக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு உழைப்பு கொடுத்து எனக்கு வேலை கொடுத்துருக்காரு சம்பாதிக்கிறதுக்கு, அதுக்கு நன்றியிடுதலாக வந்து அவர் கொடுத்ததை வந்து நான் மறுபடியும் மீண்டும் அவர் கொடுக்குறேன். அதுதான் வந்து சந்தான்றது. சந்தான்றது வந்து என்ன சொல்கிறது, நான் ஏதோ வந்து லைட் பில் பே பண்ணுறதுக்கு கடவுள் ஏன்னா திருச்சபையில் இல்லை அதனால் நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை. கடவுள் கொடுத்த உழைப்பில் வந்து அந்த உழைப்பை நான் நன்றியிடுதலை மறுபடியும் மீண்டும் கடவுள்கிட்ட வந்து கடவுளே நீர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி முதல் மாதத்தில் பார்க்குறோம், ஏப்ரஹாம் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து அனைத்து பிளெஸிங்ஸும் அவருக்கு கிடைச்சிது. ஆனால் அவருக்கு பிள்ளைங்களே இருக்கலை. கடவுள் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் சொல்கிற இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு குழந்தைங்களே இல்லை அப்படின்னு. கடவுள் சொல்கிறார், உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் கடைசியில் கடவுள் வந்து அவர் எப்படி சோதிக்கிறார் பாருங்களேன். அந்த குழந்தை கொடுத்த பிறகு ஒரு 10-12 வயசு ஆகிட்ட பிறகு அந்த குழந்தை மீண்டும் எனக்கு வந்து பலி கொடுன்னு கேட்குறாரு. கடவுள் வந்து ஒரு மனிதன்கிட்ட பலி கொடுன்னு கேட்கலாமா? இவ்வளோ பெரிய தவறு தானே. கடவுள் அப்படி கேட்பாரா? ஆனால் அந்த காலத்தில் வந்து ஜனங்கள் வந்து பலி கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்களை வந்து கடவுளுக்கு அப்படியே உயிரோட அவங்கள கொலை பண்ணிட்டுருந்தாங்க. அதை நெக்க வைக்கிறதுக்காக கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த குழந்தையை அவர் வந்து கொடுக்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை பார்த்து பாராட்டுறார். ஆகையினால்தான் அப்ராம் வந்து திருச்சபையிலே, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும் இல்லை, முஸ்லீம்ஸ்லேயும் மற்றும் ஹீப்ரூ அதாவது ஜூஷ், இந்த 3 ரிலிஜன்லேயும் வந்து அப்ராம் தான் வந்து விசுவாசம் தந்தை. அவருடைய நம்பிக்கை பாருங்களேன், நான் வந்து கடவுள் கொடுத்ததை வந்து நான் மறுபடியும் மீண்டும் கடவுளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் வர்றார். அந்த 3 நாள் அவருக்கு ரொம்ப சைக்காலஜிக்கலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்தார். ஏன் கடவுள் இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின்லாம் அவருக்கு தோணுது. ஆனால் கடைசியில் வந்து அவர் முடிவு என்ன கிடைச்சதா, இந்த குழந்தை வந்து கடவுள் தானே கொடுத்தாரு, அது நான் கடவுளுக்காக நான் மறுபடியும் கொடுக்குறேன்னு போகிறார். ஆனால் கடவுள் சொல்கிறது, அந்த குழந்தை எதுவும் பண்ணாத, உன்னுடைய விசுவாசத்தை பார்ப்பதுக்காக தான் இந்த ஒரு சோதனைன்னு சொல்கிறார். சோதனை வரும் பொழுது நம்ம கொஞ்சம் தாழ்மையாக இருக்கணும். எப்படி இந்த கதையில் இந்த குதிரை தொழிஞ்சவர் வந்து அவர் எந்த ஒரு வெஸ்டும் படல, மீதியாக இருந்தார். சில நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள்களை தொழிச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு உயிரே போயிடுற மாதிரி ஆகிடும். ஆனால் உண்மையாகவே இந்த ஆன்மா வந்து தொழியக்கூடாதுன்றது நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த ஆன்மாவை நம்ம பாதுகாக்கணும், அது பரிசுத்தமாக பார்த்துக்கணும். அதுக்கு எப்போதுமே அன்பை வந்து போடணும். அன்புக்கு சம்மந்தப்பட்டது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம போட்டே இருக்கணும். அது வந்து ஒரு வெசல் மாதிரி. இந்த சின்ன பசங்களை பாருங்களேன், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எம்டி வெசல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தலையில் ஒன்றுமே இருக்காது. அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்க, இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மொழியும் இல்லை என்னென்ன அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் குழந்தை வந்து தலையில் போட்டுக்கும். அது லோட் ஆகிட்டே இருக்கும். அதுபோல் நம்முடைய ஆன்மாவை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து நல்லதுன்றது வந்து விஷயத்தை வந்து போட்டுகிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்காக வாழணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து எப்போதுமே சந்தோஷமாக பார்த்துக்கணும், அந்த அமைதியாக இருக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் திமிராக இல்லாமல் ஒரு நல்ல மனிதர்களாக வாழணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஆன்மாவுக்கு நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். அது சாப்பாடு மாதிரி. கிறிஸ்துவன்மார்களே, ஆண்டவர் வந்து நமக்கு எச்சரிக்கை இருன்னு சொல்கிறார். எதுக்குன்னா, இன்றைக்கி வந்து உலகத்தில் நீங்கள் பார்க்கணும் எல்லா இடத்துலையும் தீமை தான். எங்கேயுமே நல்லது அப்படின்றது வந்து தேடி போகும் பொழுது நமக்கு அது நல்லது கிடைக்கிறதில்லை. அது மனிதர்களுக்கு கூட. கிறிஸ்து நண்பானவர்களே, நம்ம எதனால நம்ம எச்சரிக்கை இருக்கோம் என்றால், நம்முடைய ஆன்மா வந்து நம்மகிட்ட தொழிஞ்சு போகக்கூடாது. நம்முடைய ஆன்மா நம்ம எப்போதுமே பாதுகாப்போம். இது என்னுடைய ஆன்மா மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நான் பாதுகாப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள் வந்து நல்ல வழியில் இல்லைன்னா அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் கொண்டு வர வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. திருச்சபைக்கு அந்த பொறுப்பு இருக்குது. யாராவது ஏதாவது ஒரு தவறுகள் ஏதாவது செஞ்சோன்னா அவங்கள வந்து ப்ரைவேட்டாக அவங்களை கூப்பிட்டு பாருங்கள், இது செய்யாதீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய அந்த
பொறுப்பு வந்து திருச்சபைக்கு உண்டு. கிறிஸ்துவர்களே, நம்ம எப்பொழுதுமே ஒற்றுமையாக வாழணும். ஒற்றுமையாக வாழணும். குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு ஒற்றுமை இருக்கணும். அந்த ஒற்றுமை எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எப்போது வந்து கடவுள்கிட்ட வந்து நெருக்கமாக இருந்து கடவுள்கிட்ட நீங்கள் ஜபிக்கும் பொழுது தான் அந்த ஒற்றுமை வரும். இன்றைக்கி எந்த ஒரு வீடு நீங்கள் எடுத்தாலும் அங்கே ஒரு அமைதியும் சமாதானம் எங்குமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடவுளுக்கு சார்ந்த விஷயங்கள் நம்ம செய்யாமல் இருப்பதனால தான். ஆகையினால தான் என்னுடைய நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எச்சரிக்கை இருக்கும் பொழுது கடவுள் எந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுவார்னு தெரியாது. அந்த நேரத்தில் வரும் பொழுது நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னு சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, இதோ என்னுடைய திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இறைவா, நீர் கொடுத்த இந்த உயிருக்கு நான் நன்றி செலுத்தி நான் எப்பொழுதுமே நல்லவர்களாகவே நல்ல மனிதனாக வாழக்கூடிய அந்த தன்மை எனக்கு தரும். மற்றும் நான் எப்பொழுதுமே திருச்சபையிலும் என் குடும்பத்தில் ஒற்றுமை கொண்டு வரவும் மற்ற வீட்டில் எப்பொழுதுமே அமைதியும் சமாதானம் கொண்டு வரக்கூடிய மனிதனாக நான் வாழக்கூடிய அந்த அறிவு தாரும். மற்றும் அதே சமயத்தில் வந்து யாருக்காவது ஒரு கஷ்டம் அவங்க விழும் பொழுது அவர்களுக்கு போயிட்டு நம்ம வந்து உதவி செய்வது மூலியமாக கடவுளை நம்ம வந்து மகிழ்ப்படுத்துகின்றோம். கடவுள் எப்பொழுதுமே நம்ம செய்யக்கூடிய நல்ல வேலையை பார்த்து நம்ம ஆசீர்வதிப்பாங்க. அதுதான் மனித தன்மை. அந்த மனித தன்மை இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிட்டு இருக்கு. நல்லது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேட வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்தவர்களாக நாம் அனைவருமே எப்போதுமே நல்லவர்கள். இங்கே இருக்க ஒருவருமே நீங்கள் நல்லவர்கள். ஏனெனில் உங்களுடைய ஆன்மா வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மா. உங்களுக்கு வந்து திருச்சபை வந்து ஞானஸ்தானம் கொடுத்ததுனால உங்களுடைய பாவம் முழுவதுமே அந்த ஜன்ம பாவம் போய் நீங்கள் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருப்பீங்க. ஒருவேளை நம்ம சில பாவங்களை செஞ்சாலும் திருப்பதிக்கு வரும் பொழுது இந்த பாவம் செய்கிற அப்சல்யூஷன் இருக்குல்ல, அந்த சமயத்தில் வந்து கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்துகின்றார். கிறிஸ்துவர்களே, கடவுள் எப்போதுமே நம்மளை பாதுகாத்தா இருக்கிறார். நம்மளை எப்போதுமே காப்பாற்றுறார். நம்மளுக்கு எப்போதுமே நல்லது தான் செஞ்சுட்டு வரார். ஆனால் நாம் கடவுளுடைய மக்களாக இருக்க நாம் எப்பொழுதுமே அவர் போலவே வாழணும், அவர் போலவே யோசிக்கணும், அவர் போலவே செயல்படுத்த வேண்டும் என்று அந்த தன்மையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகையினால் திருச்சபையில் இருக்கும் ஒருவரும் இருந்தே நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு வேலையும் ஒரு விஷயத்தில் வந்து பங்கு கொள்ளணும். திருச்சபையில் இருக்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்களோட மக்களாக சேர்ந்து நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த திருப்பலியில் கடவுளுக்கு நாம் ஜெபிப்போம். நம்ம எனக்கு மட்டும் ஜெபிக்காமல் இந்த திருச்சபையில் இருக்க ஒரு குடும்பமும் எப்பொழுதுமே நல்ல குடும்பமாகவும் விசுவாச குடும்பமாகவும் அன்பின் குடும்பமாக இருக்க தேவைக்கு வரவு தரும்படி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை விடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீதியும் இரக்கமும் நிறைந்தவர் நம் இறைவன். நமது வாழ்வின் தேவைகளை அவரது திருமுன் கொண்டு வந்து
நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்சுடரே எம் இறைவா, கிறிஸ்துவின் போதனைகளை தமதாக்கிக் கொண்டு செயற்படும் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் கதிரவனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, சாதி சமய வேறுபாடுகளை கலைந்து சமூக அக்குறை உள்ள நல்ல மேய்ப்பர்களாக இருந்து நாட்டை நல்வழியில் நடத்திட உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் நாயகனே எம் இறைவா, இவ்வுலகில் நிலவும் தீவிரவாதம், சாதி மத வேறுபாடுகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றால் வாழ்வை இழந்து தவிக்கும் மக்களின் துயரினை போக்கி அனைவரும் அமைதியுடன் வாழ செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று கூறிய எம் இறைவா, விதைவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், வறுமையில் வாடும் ஆகிய அனைவரும் வாழ்வு பெற உம் உதவிக்கரம் நீட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமக்கு தேவையான தனிப்பட்ட முறையில் வரப்பசர்களுக்காக அமைதியாக ஆண்டவர்கள் செல்கின்றோம். எங்கள் புகலிடமும் பலமுமான இறைவா, நாங்கள் உங்கள் திருமுன் கொண்டு வந்துள்ள இம்மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். உமது உண்மையுள்ள பணியாளர்களாக, விழிப்புள்ள பணியாளர்களாக நாங்கள் என்றும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். கனிவோடு ஏற்பான் ஆண்டவரே, உம் பலியோடு
சகோதர சகோதரி நம் அனைவரும் குடும்ப திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை எனக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருவாவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றலும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலைகள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறையேவின் இது இன்பின் இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனில் சாகும் தன்மையை பீணி போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோர் எவ்வாறு எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருள்கின்றீர். இவை அனைத்திலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பே வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்திலும் மகிழ்வுடன் அவர்களோடு எங்கள் குறையிலும் சேர்த்து கொள்ளுமாறு எங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது. விண்ணகமும் விண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறும் உணவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினை உயர்ப்பினை கூர்ந்து வாழும் தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆகிய ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரும் வருடமாய் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி நாம் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதி கனிவுணர்ந்து நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்னுவது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தவர்களாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி முழுவதும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களுக்கும் சமரியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் சமரியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் சமரியே. இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருது கடலுக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். இந்நாட்டுவரே நிகழ்ச்சியல்ல, நாங்கள் தீர்த்தவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், இந்த ஆன்மா நலமுறையும்.
யூபியான் நிறைவேற உன்னத தந்தையே உன் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே எனக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் உம் ஆட்சியை நினைத்து ஒளிபெறுவது மாநில உலகளும் முழுவதையும் புதிய விண்ணகமும் புதிய மண்டலமும் காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக யோகை கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வதற்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எண்ணில் தோன்றி எழுவதாக அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றலுக்குரிய என் கடவுளாக உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கொண்ட திரு உணவு எங்களை உமோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் நம்முடைய பணியில் வசிக்கின்ற தந்தை PM அருள்ராஜ், தாய் ஜோஸ்பின் மேரி சுசீலா, இவர்களுடைய மகன் அனூப் தெரேஸ் ராஜ் அவருக்கும், சென்ட் தாமஸ் சர்ச்சில் HAயில் வசிக்கின்ற தந்தை F இக்னேசிஸ் லோயோலா, தாய் மேரிலூர் பபிதா, இவருடைய மகள் கேத்ரினா சேவியர் இவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது அறிக்கை. திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் நம்முடைய பங்கு தந்தையை அறிவிப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. கிறிஸ்துவ இன்று சாதாரண காலத்தின் 19ஆம் ஞாயிறு. இன்று பிரிசன் மினிஸ்ட்ரியுடைய நான் சார்ந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெயிலில் இருக்கிற சில பேருக்கு நிறைய திருச்சியில் உதவி செய்யுது. எதுக்கு அப்படின்னா, சில ஜெயிலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு படிப்புக்காக சில நேரத்தில் பேல் கிடைக்காம, ஈவன் 5000 ரூபாய் கொடுத்தா பேல் கிடைச்சிடும். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு சில நேரத்தில் பேலுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நிறைய கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரசனில் இருக்குது. இது ஒரு பெரிய மினிஸ்ட்ரி திருச்சபை செஞ்சு கொண்டு இருக்குது. நீங்கள் வெளியே போகிறது ஏதாவது ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அங்கே பிரசன்ட் மினிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் இருக்க திருவிழாக்கள்: திங்கட்கிழமை சென்ட் கிளேர் RCC, செவ்வாய்க்கிழமை சென்ட் ஜேன் ஃப்ரான்சிஸ், புதன்கிழமை போன்சியன், தேர்ஸ்டே மேக்ஸ்மிலியனுடைய திருவிழா, மற்றும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மரியன்னியன் விண்ணேற்பு விழா. அன்று ஆக்சுவலி எல்லா திருச்சபையிலையும் சண்டே லிட்டர்ஜி தான் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பூசை மாதிரி. ஆனால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால அந்த வெள்ளிக்கிழமையுடைய மாசஸ் தொடங்கும். காலையில் 6 மணிக்கு 6:45, 10 மணிக்கான 11 மணிக்கு தமிழிலும், மற்றும் சாயங்காலம் 5 மணிக்கு இங்கிலீஷு, 6 மணிக்கு தமிழிலும் திரும்ப இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 17 அன்று நம்பிக்கை அறிக்கை ஞாயிறு, அந்த நைசின் கிரீடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த நைசின் கிரீட் ப்ரேயர் இருக்கானு தெரில. அது கோயிலில் இருக்கிறவங்க அந்த ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் அன்றைக்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா உங்களுக்கு வீட்டில் அந்த ப்ரேயர் இருக்கும், நைசின் ப்ரேயர், பெரிய ப்ரேயர். அது அன்றைக்கி நம்ம அது சிறப்பான ஞாயிறாக கொண்டாட வேண்டும். அதனால் அந்த விசுவாசத்துக்காக எல்லாரும் திருப்பலில் அந்த ஜபம் செய்யும் பொழுது பயபக்தியோடு நம்ம செய்யக்கூடிய கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே நான் இந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு. அதாவது லீஜன் ஆஃப் மேரி, வின்சென்ட் பால், லேடிஸ் ஆஃப் சேரிட்டி, யூத், விமென்ஸ் செல், யாரெல்லாம் எந்தெந்த அசோசியேஷன்
இருக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் டேட்டு. யார் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அந்த கமிட்டியில் மெம்பராக இருக்க முடியும். அதனால தயவுசெய்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம ஃபாதர் சன்னி அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டர் இருந்தவர். அவர் வந்து ஒரு சென்ட் ஆந்தனி சர்ச்னு அப்படி ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து நிறைய லீக்கேஜ் ஆகிட்டு சர்ச் ஃபுல்லாகவே. அங்கே வந்து அவர் வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அடுத்த சண்டே அவர் வராரு. நாள் முடிச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஆகஸ்ட் 15 வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது வந்து வெள்ளிக்கிழமை வந்ததுனால வந்து அது வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். அதாவது 24ஆம் தேதி அன்றைக்கி வந்து டாக்டர் ஸ்டீஃபன் மற்றும் இந்த விக்ரம் ஹாஸ்பிட்டல் இந்த விட்டமின் D3 டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணுவாங்க. வெளியில் வந்து உங்களுக்கு 700 ரூபாயிலேருந்து 1500 ரூபா அவங்க ஒரு அது விட்டமின் D டெஸ்ட்டு அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணுறாங்க. அது எல்லாருமே செய்யணும். ஒன்று. ரெண்டாவது வந்து விக்ரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. அதனால் 24ஆம் தேதி கொஞ்சம் யாருன்னா ஃபாஸ்டிங் வந்துட்டு அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம பாரிஷில் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 24ஆம் தேதி 9 மணி திருப்பலி ஆகிட்டு நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஆங்கிலோ இந்தியன் சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த மீட்டிங் வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு, நிறைய பேர் வந்து இந்த மேரேஜ் செய்யும் பொழுது ஒரு மாதத்தில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே வந்து நான் ஏற்கனவே ஹாலெல்லாம் புக் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. தயவுசெய்து நீங்கள் மேரேஜ் பொண்ணுக்கோ பையனுக்கோ பண்ணும் பொழுது 3 மாதத்துக்கு முன்னே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் பேப்பர் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இது வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான். இது வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இது வந்து ஃபேமிலியில் வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் வரும் பொழுது அது நீங்கள் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதோடைய ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணோன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 மாதம் தான் நமக்கு டைம் வேணும். அதனால் இன் ஃப்யூச்சர் வந்து தயவுசெய்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு மேரேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா 3 மாதத்துக்கு முன்னே வந்து என்னை வந்து பார்க்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அன்பியன்கள் அது வந்து இன்றைக்கி வந்து சென்ட் ரஃபேல் ஜோன் 2 சேவியர் லேஅவுட்டில் 4:30 மணிக்கும், தேர்ஸ்டே 14ஆம் தேதி 6:30 மணிக்கு சென்ட் ஜான் சிமெண்ட் லைன்லையும், சாட்டர்டே 16ஆம் தேதி சென்ட் ஜோசப் ஜோன் நிசான் ஹவுஸ்லையும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு சென்ட் மார்த்தா மற்றும் 6 மணிக்கு ஆஸ்டின் டவுனில் இந்த மீட்டிங் நடைபெறுகின்றது. கிறிஸ்துவர்களே, அன்பியம் வந்து அது ஒரு இன்னொரு திருபலி. அன்பியத்தில் இருக்கவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்க கட்டாயமாக எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எல்லாம் ஒன்றா செய்யணும். அது செய்யும் பொழுது பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் திருப்பலியில் நிறைய பிரசங்கம் கொடுக்கும் பொழுது நீங்கள் யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது. அது புரிதல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்பியத்தில் வந்து நீங்கள் நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய புரிஞ்சுக்கலாம். நம்ம திருச்சபையிலேருந்து இந்த ஒரு 15 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் ஜனங்க வந்து நம்ம திருச்சபை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து நீங்கள் மாதா நம்புறீங்க, சூசைப்பரை நம்புறீங்க, அப்புறமா நிறைய கன்ஃபியூஷன்ஸு. ஏன் வந்து குருக்கிட்ட போயிட்டு பாவம் செய்வீங்க, அவங்களே பாவிகள் தானே, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அன்பியம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் கம்பல்சரியாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கோயிலுக்கு திருப்பலிக்கு வரீங்களோ அதே போல் வந்து அன்பியத்தில் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் யாரெல்லாம் அன்பியத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் டிஸ்கவுண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா சர்ச்சில் ஃப்யூச்சர். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ப்ரீஸ்ட்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்லை பேப்டிசம் கான்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அன்பியத்துடைய லீடரை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பாரிஷ் கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஓகேங்களா? அது வந்து ஒரு அதிகாரம் கிடையாது, ஒரு ஆனிமேட்டர்னு சொல்லுவோம். ஆனிமேட்டர்னா ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி. அதனால அன்பியத்தில் வந்து தயவுசெய்து நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். நான் ஒரு புது கார்டு ஒன்று பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். அன்பியத்தில் வரவங்க எந்த ஃபேமிலியில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ சிலதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிறது வந்து உங்களுக்காக தான், உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கை வந்து வளர்க்கிறதுக்காக தான் இதை செய்கிறோம். அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணபடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் சிறு பிள்ளைகளுக்கு வந்து 1லேருந்து 9ஆம் வரை படிக்கிற பசங்க வந்து சனிக்கிழமையில் 4:30 மணிக்கு அவங்களுக்கு ஞான உபதேசம் இருக்கும். மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களும் 11th and 12th அவங்களுக்கு வந்து 9:30 மணிக்கு திருப்பலி ஆகிட்டு வரைக்கும் அவங்களுக்கு கேடிசம் இருக்கும். தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை வந்து கம்பல்சரி 11th and 12th வந்து கேடிசம் வந்தே வரணும்.
அது வந்து பெற்றோர்களுக்கு உங்களுக்கு தான் அது உதவி. இன்றைக்கி நிறைய வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு பசங்க வந்து சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல, அவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது வந்து கேடிசம் வரும் பொழுது, கடவுளுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, அது சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மனசு வந்து ஒரு சாஃப்டாக நல்ல பிள்ளைங்களாக வளருவாங்க. அதனால நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து இந்த ஞான உபதேசத்துக்கு அனுப்பபடி கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 67,500 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் சண்டே. எழுத நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. ஹாவ் வண்டர்ஃபுல் சண்டே. Thank you, brother.